जब सूर्यवंशी हैं யார் சூரியவம்சிகளாக இருக்கிறார்களோ तो विश्व कल्याणकारी हैं या सिर्फ सूर्यवंशियों के ही कल्याणकारी हैं? அப்பொழுது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களா, இல்லையானால் வெறும் சூரிய வம்சத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா? हैं? सारे विश्व के पिता है ना, முழு உலகத்திற்கும் தந்தை அவங்க இல்லையா? सारे विश्व की बीज रूप आत्माएं है ना, முழு உலகத்திற்கும் எதிரூபமான ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் இல்லையா? सारे विश्व के पूर्वज है ना, முழு உலகத்தினுடைய முன்னோர்கள் அவங்க இல்லையா? तो जो पूर्वज होते हैं ஆகவே யார் முன்னோர்களாக இருக்கிறாங்களோ वो अपनी सारी ही वंशावली के प्रति शुभ भावना को शुभकामना रखते हैं। அப்பொழுது அவர்கள் தன்னுடைய முழு வம்சத்திற்கும் சுப பாவனை, சுப ஆசை வைக்கிறாங்க. जो पूर्वज नहीं होते हैं, யார் முன்னோராக இருப்பதில்லையோ बाद की पीढ़ियों की पैदाइश हैं, वो आपस में लड़ते झगड़ते हैं। பின்னால் வரக்கூடிய வம்சத்தினுடைய பிறப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஒருத்தரின் ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். उनमें शुभ भावना और शुभकामना नहीं आती है। அவர்களுக்குள் சுப பாவனை, ஆசை இருக்காது. क्षुद्रवंशी कहे जाते हैं। அவர்களை தான் சூத்ர வம்சம் என்று சொல்லப்படுகிறது. அவங்க கேக்குறாங்க, சூரியனே குப்தமாகி விடுகிறார் என்றால் பிறகு சூரியவம்சிகளுக்கு என்ன நடக்கும்? பாபா சொல்றாரு, அவங்களும் கூட குப்தமாகி விடுவாங்க. பாபா கேட்கிறார், சூரியன் இருக்கும் பொழுது கூடவே நட்சத்திரங்களை பார்ப்பதில் வருகிறதா, என்ன தென்படுகிறார்களா? அவர்கள் தன்னுடைய அஸ்தித்வத்தை சூரியனுடைய வெளிச்சத்தில் மர்ஜ் பண்ணிடுறாங்க, கலந்து விடுகிறார்கள். வெறும் தந்தையை மட்டும் தான் வெளித்தோன்றுகிறார்கள். ஆனால் யார் தேக அபிமானம் கொண்ட பொலிகாலையாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன சேவை செய்தாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள் இது நிரம்பி இருக்கும். என்னவென்றால் எங்களுடைய மகிமை நடக்க வேண்டும். இந்த சந்திரனுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பிரத்யட்சமாக தென்படுகிறார்கள். மற்றும் சூரியனுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குப்தமாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் வெளிப்படுவார்கள். எப்படி 76 இருந்து பேசிக் நாலேஜினுடைய அழிவு தொடங்கியதோ அப்பொழுது முழுகிடுங்க என்று ஆரம்பமாகிவிட்டது. மற்றும் இப்பொழுது வரை கூட அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. யாருக்கு முன்னால் ஞான சூரியன் பிரத்யட்சமாகி கொண்டே செல்கிறாரோ அவர்கள் தேவிகள், கணேஷ் இல்லையானால் ஹனுமான் அவர்களை முழுக வைக்கிறார்கள். பிறகு அவர்களை பகவான் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அவர்களை முழுகடிக்க வைக்கிறார்கள். சாகரனுடைய ஞான தண்ணீரில் அதே போலவேதான் அட்வான்ஸ் ஞானத்திலும் கூட பார்ப்பதில் வரும்.